நான் அலாவுதீன் அல் சன் 1213ஆம் ஆண்டு தமஸ்கஸின் அருகே ஒரு சிற்றூரில் பிறந்தேன். என் இளமைக் காலம் மருத்துவத்தின் மீதான ஒரு தீர்க்கமான ஆர்வத்துடன் கழிந்தது. சிறுவனாக இருக்கும்போதே மனித உடலின் அமைப்பு என்னை மயக்கியது. தமஸ்கஸின் புகழ்பெற்ற நூரி மருத்துவமனையில் எனது கல்வி தொடங்கியது. அங்கு நான் மனித உடலின் ஒவ்வொரு தசைநார், நரம்பு, நாளம் ஆகியவற்றை ஆழமாக படித்தேன். என் கைகள் சிறுவயதிலேயே சிகிச்சைகளில் திறமை காட்டின. ஆனால் என் மனம் எப்போதும் ஏன் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தது. 1236ஆம் ஆண்டு கைரோவின் அல் மன்சூரி மருத்துவமனையில் சேர்ந்தேன். அங்குதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நிகழ்ந்தது. கலீல் கேள்வி ஒன்று என் மனதை அலைக்கழித்தது. இரத்தம் எவ்வாறு இதயத்திலிருந்து நுரையீரலுக்குச் செல்கிறது? அன்றுவரை அனைவரும் கலேன் கோட்பாட்டையே பின்பற்றினர். ஆனால் என் சோதனைகள் வேறு ஒரு உண்மையைக் காட்டின. நான் என் வாழ்க்கையின் முக்கிய நூலான இப்னு சீனாவின் நூறுக்கான விளக்கம் என்ற நூலை எழுதினேன். அதில் மனித உடலின் சுற்றோட்ட அமைப்பை விளக்கும்போது ஒரு புரட்சிகரமான கருத்தை முன்வைத்தேன். இரத்தம் வலது வென்ட்ரிக்கிலிருந்து இடது வென்ட்ரிக்கிற்கு நேரடியாகச் செல்லாது. அது நுரையீரல் வழியாகச் செல்கிறது. நுரையீரலில்தான் ஆக்சிஜன் சேருகிறது. இதுவே பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு நுரையீரல் சுற்றோட்டம் என்று அழைக்கப்பட்டது. என் கண்டுபிடிப்புகள் மருத்துவத்தின் அடிப்படையை மாற்றியமைத்தன. நான் முதன்முதலாக குடல்களின் சுவர்கள் பற்றி விளக்கினேன். இதயத்தின் வால்வுகளின் செயல்பாடு, மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் இயக்கம் பற்றிய எனது கருத்துக்கள் அனைத்தும் புதுமையானவை. ஆனால் நான் ஒரு மருத்துவன் மட்டுமல்ல, ஒரு தத்துவஞானி, சட்ட அறிஞர், இறையியலாளர் கூட. 1265ஆம் ஆண்டு நான் எழுதிய அரிசாலா அல் காமிலியா எனும் நூலில் மனிதனின் உடல், மனம் மற்றும் ஆன்மாவின் தொடர்பை ஆராய்ந்தேன். மனித உடலின் ஒவ்வொரு பகுதியும் அல்லாஹ்வின் ஞானத்தின் சான்று என்று நம்பினேன். என் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு கற்பித்தேன். என் மாணவர்களுக்கு எப்போதும் சொல்வேன், ஒவ்வொரு நோயாளியும் ஒரு புதிர், அவர்களின் உடலில் தீர்க்கப்படாத ரகசியங்கள் உள்ளன என்பதாக. 1288ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் நாள் என் ஆயுட்காலம் முடிந்தது. ஆனால் என் கருத்துக்கள் மரணத்தை வென்றன. என் நூல்கள் பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு ஐரோப்பாவில் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன. எனது நுரையீரல் சுற்றோட்டக் கோட்பாடு மெகேல் என்பவரால் மீண்டும் கண்டுபிடிக்கப்படும் வரை உலகம் அதை அறியாது இருந்தது. என் வாழ்க்கையின் சாரம் என்ன? உண்மையின் பின்னால் ஒடுங்காத ஆர்வம். ஒவ்வொரு மனித உடலும் ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்சம். அதன் இரகசியங்களைத் திறக்கும் சாவி கூர்மையான கண்காணிப்பு, துணிச்சலான சிந்தனை மற்றும் அறிவின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கைதான்.